ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஆக்சுவலி இது மாதிரி ஒரு வீடியோ வந்துட்டு நான் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்லை. பிகாஸ் ஒரு காலத்தில் என்னோட ஃபேவரட் யூடியூபர் யார் அப்படின்ட்டு யார் கேட்டாலும் ஜேகே தமிழ், ஜேகே தமிழ், ஜேகே தமிழ், ஜேகே தமிழ், ஜேகே தமிழ். எந்த யூடியூபருமே நல்ல யூடியூபர் இல்லை, ஜேகே தமிழ் மட்டும்தான் ஒரே ஒரு நல்ல யூடியூபர். எவ்வளோ ஃபன்னாக பேசுகிறாங்க, எவ்வளோ கருத்தாக பேசுகிறாங்க தம்பி, எவ்வளோ எவ்வளோ மூளை இருக்குது அப்படின்ட்டு நான் பார்த்து வியந்து. அவர் எது செஞ்சாலும் சூப்பரா இருக்கும். சேட்டா சேட்டா தான். அந்த ஒரு காலம் போயிட்டு இப்போ கொஞ்ச நாளா ஜேகே தமிழோட வீடியோஸோட அந்த நோட்டிபிகேஷனோ அதுல கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சோடனே எனக்கு மூளை ஜாஸ்தி ஆயிடுச்சா இல்ல ஜேகே தமிழுக்கு மூளை கம்மி ஆயிட்டே வருதா? ஃபாலோவர்ஸ் கூட கூட நான் வந்துட்டு இப்போ ஒரு ஆள் ஆயிட்டேன். ஊருக்குள்ள இப்போ நம்மளும் ஒரு ஆள், நம்மளும் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுட்டு இருக்க ஒரு ஆள் ஆகிட்டோம். ஸோ நான் இப்போ வந்துட்டு சோஷியலாக ஒரு கருத்து சொல்லியே ஆகணும், நாட்டுக்கு ஒரு கருத்து சொல்லியே ஆகணும். ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கேன்னா அதுக்கு ஒரு கருத்து சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டு இப்போல்லாம் வந்துட்டு எல்லாத்துக்குமே கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. தலைவரே, நான் என்ன நினைக்கிறேன்னா நீ என்ன நினைக்கிறது? எனக்கு வந்துட்டு எங்க ரொம்ப அஃபண்ட் ஆச்சு, ரொம்ப ரொம்ப ரேஜ் பைட் ஆச்சுன்னா இந்த நியூஸ் சேனல்ஸ்லாம் சரியாக நியூஸ் வரதில்ல, அது இது அப்புறம் இப்படி அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. ஓகே ஃபைன், ஒரு மாதிரி கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. வந்துச்சு ஒரு இடம், யாரும் பெட்ரோல் போட எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. நான் போய் கஷ்டப்பட்டு ஒரு 1 மணி நேரம் போட்டு வந்தேன். எல்லாரும் பெட்ரோல் போட்டுங்க. பெட்ரோல் போய் பாருங்க, வரல வரதுக்குள்ள எல்லாம் போயிட்டாங்க நினைக்கிறேன். நிறைய இடத்துல பெட்ரோல் பங்க் பெட்ரோல் இல்லன்றாங்க. அந்த அளவுக்கு வந்து எல்லாரும் போய் ஃபுல்லா ஸ்டாக் ஏத்திட்டு இருக்காங்க. ஒருத்தர் இந்த கேன்ல எல்லாம் 25 ரூபாய் கேன், பெரிய கேன்ல எல்லாம் எடுத்து போறாரு. இப்படியே போச்சுனா 2 வாரம் ஆச்சுனா சாப்பிடுறதே கஷ்டமாயிடும். அதனால இப்போ நான் ப்ரோ ஜஸ்ட் அந்த மீம்ஸ், அந்த ரெடிட், அந்த டிஸ்கவுண்ட்ல வர சாட்ஸ் அதெல்லாம் மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கா ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்றது எனக்கு அப்பதான் எனக்கு தெரியவே வருது. ஆக்சுவலி வந்துட்டு கேஸோட தட்டுப்பாடு வந்தோடனே மக்கள் எல்லாம் வந்துட்டு ஒரு பேனிக்ல தான் வந்துட்டு எங்க இதுவுமே ப்ராப்ளம் ஆயிடுமோன்ற விஷயத்துல தான் எல்லாரும் போயிட்டு எக்கச்சக்கமா பெட்ரோல் வாங்கினது. பெட்ரோல் அப்படி வாங்கி வைக்கிறது சேஃபும் கிடையாது, பட் அப்படிதான் அது அப்படிதான் நடந்த ஒரு விஷயம். அதுக்கு போற போக்குல ஒரு வார்த்தை சொல்றீங்க, நீங்க எல்லாம் கூட வந்துட்டு பெட்ரோல் சேவ் பண்ணிக்கோங்க, இப்போ முடிஞ்ச அளவுக்கு பிடிச்சி வச்சிருங்க. ஸோ இது எங்க லீட் ஆகும்னா 6 மாசத்துக்குள்ள அப்புறம் தீர போற பெட்ரோலோ டீசலோ இது மாதிரி பண்ண ஆரம்பிச்சா 1 மந்த்லயே இல்லாம போயிடும். 1 மந்த்துக்கு அப்புறமே வந்துட்டு பெட்ரோல் டீசலோட விலை ஜாஸ்தி ஆகும் அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு பெரிய விஷயத்த சும்மா இப்படி போற பார்க்கலாம். எல்லாரும் பெட்ரோல் பிடிச்சி வச்சுக்கோங்க, போறதான் போற இந்த நாய உசுன்னு பாத்திட்டு போ. அந்த என்டர்டைன்மெண்ட் சேனல் அதெல்லாம் என் பொறுப்பு இல்லைன்னா அதை பத்தி பேசவே கூடாது. உங்களை ஃபாலோ பண்ற பீப்புள் மேபி அதில் நிறைய பேர் பிளைண்டா இந்த விஷயத்த பண்ணலாம். இது மாதிரி நிறைய 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 இன்ஃப்ளூயன்சர்ஸோ யூடியூபர்ஸோ இப்போ லைன்ல நின்று எல்லாரும் இப்போ பக்கெட்ல வந்துட்டு பிடிச்சிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க, ஸ்டாக் வச்சுக்கோங்க எல்லாத்தையும் அப்படின்னா ஆல்ரெடி லாக்டவுன் போடலாமா? ஏன்னா அந்த பக்கம் வார் நீடிச்சிட்டு இருக்கு, எல்பிஜியோட தட்டுப்பாடு, மக்களுக்கு பெட்ரோல் டீசல் எப்படி பண்றது அப்படின்ட்டு கவர்மெண்ட் நியூஸ்ல சொல்லிட்டு இருக்கு. பிஎம் சொல்லிட்டு இருக்காரு, பேனிக் ஆகாதீங்க, அது பண்ணாதீங்க, இது பண்ணாதீங்க, நம்ம கிட்ட இப்போதைக்கு பெட்ரோல் இருக்கு அப்படி இப்படின்னு அவ்வளோ சீரியஸா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கிறப்போ போயிட்டு நீங்க எல்லாம் பெட்ரோல் வாங்கி வீட்டுல வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்றது எப்படி எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயமா இருக்க முடியும்னு என்னால் சத்தியமா நம்பவே முடியல. அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு, நிஜமாவே ஜேகே தமிழ் வந்து நியூஸ் பாக்குறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு தெரியுது இல்ல. ஜேகே நோஸ் ஒன்லி த்ரூ ரெடிட்டும் அதுக்கப்புறம் அந்த டிஸ்கார்ட் கும்பலும் அண்ட் ட்விட்டர். இது இல்லைன்னா ஜேகேக்கு வந்து நாட்டு நடப்பே அவர் இதுல இருந்தா தெரிஞ்சுக்கிறாரு. விஜய் அண்ணாவோட அந்த ஃபேமிலி இஷ்யூ வந்துச்சு. அகெயின் ஒன்று பேசணும் அப்படின்னா பேசணும், இல்லை அது அவரோட பர்சனல் அப்படின்னு டீசெண்டாக வந்துட்டு விலகி இருந்தாலும் இட்ஸ் ஃபைன். பட் வாட் ஹீ டிட், ஓகே, அவங்க ஒய்ஃப் போட்டிருந்த விஷயத்த சொல்லியிருந்தாரு. லைக் இது மாதிரி அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் போடுறது வந்துட்டு எனக்கு மனம் கஷ்டமா இருக்குன்ட்டு அந்த பாயிண்ட்டுக்கே வரல. அவங்க போடுறது வந்துட்டு எனக்கு கஷ்டமா இருக்குன்ற பாயிண்ட்டுக்கே வரல. இப்போ அவங்க போட்டா அவங்க அண்ணன் தங்கச்சியா கூட இருந்திருக்கலாம்ல. அந்த 2 பேர்னால நடந்த விஷயம் கிடையாது, நம்ம பண்ண விஷயம் தான். அண்ட் அவங்க ரிலீஸ் பண்ண பிக்சர்ஸுமே வந்து அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கலாம் கூட, நம்ம அதை அணுகி இருக்கலாம். பட் நம்ம பெரிய மனுஷனையா நீங்க பார்த்த விதம் தப்பு, அவங்க எதுவும் பண்ணல, ரொம்ப சீரியஸா இருந்திருக்கலாம். அதனால அவங்க வந்துட்டு அதை வந்துட்டு முன்கொண்டு போயிருக்கலாம். ஆனா பட் இதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்குல்ல. செலிபிரிட்டி ஃபேமிலிக்கு ஓரளவுக்கு அதை ஹேண்டில் பண்ண ஓரளவுக்கு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் அது எப்படி ஹேண்டில் பண்ணணும். இதை விட மோசமாலாம் அண்ணா பத்தி, ஈவன் அந்த கன்சர்ன் ஆக்ட்ரஸ் பத்தி கூட 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அது they know how to handle it, அதுதான் உண்மை. ஓகே, நீங்க வந்துட்டு அந்த கன்சர்ன் ஆக்ட்ரஸ் கூட வந்துட்டு வர போட்டோஸ் வந்து நீங்க ஏன் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தனமா நீங்க
பார்க்கலன்னா நான் ஏன் பார்க்கணும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சல்மான்? அந்த சர்டன் ஆக்டர்ஸ் வந்துட்டு போடுற போஸ்ட்டும் அவங்களுக்கு இருக்க ரிலேஷன்ஷிப்ஸ் வந்துட்டு எனக்கும் என் பையனுக்கு வந்துட்டு நிறைய ஹர்ட் ஆகுது, எங்கள் சோஷியல் லைஃப் எல்லாம் வந்துட்டு பாதிக்குது. இதுதான் அவங்க வந்து சொல்லியிருந்த விஷயம். அதில் வந்துட்டு ஒரு பொண்ணு ஒரு பாயிண்ட் வச்சிருக்கா, அது எனக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம். அதை பற்றியே பேசலை, அதை பற்றி ஒன்றுமே கண்டுக்கல, அதை பற்றியே பேசலை அவர் அந்த வீடியோவில். நீங்கள்லாம் வந்துட்டு அதுக்கு மீம்ஸ் போடுறீங்க, நீங்களாம் அவங்க தப்பு பண்ணுறீங்க, இவங்க தப்பு பண்ணுறீங்க, நீங்கள் தான் தப்பு. நம்ம வந்து ட்விட்டரில் ரெடிட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்கோம். பட் அதை தாண்டி அவங்க லைஃப் ஸ்டைல் அவங்க வேற மாதிரி இருப்பாங்க, அதை அவங்க பார்த்துப்பாங்க. ஓகேயா? வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் எங்களை வந்துட்டு மீம்ஸ் போட்ட எங்களையும் ஷேர் பண்ண எங்களையும் வந்துட்டு பாயிண்ட் அவுட் பண்ணுறது சரியில்லை. ஸோ பிரதீப் ரங்கநாதனோட மூவிஸை வந்துட்டு ட்ரோல் பண்ணியோ இல்லை அது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்ட்டு ஒரு சினிமா கிரிட்டிக்காவோ அண்ணன் வந்து தன்னை நினைத்து கொண்டு மாறி அவர்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து செய்திருக்கிறார். ஹீரோ ஒரு பர்சனோ ஓகேவா, அவன் வந்துட்டு கெட்டவனா இருந்து ஒரு நல்லவனா ஆவான். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அந்த ஆர்க்கே தப்பு. வாட்? நீ ஏன் ரியலைசேஷனே தப்பு. ஒரு மனுஷன் வந்துட்டு ஒன்று இருந்தா கெட்டவனாக இருக்க வேண்டும், இல்லை நல்லவனா இருக்கணும். இது திஸ் ஆர் தட். யாரையும் புண்படுத்தாம எடுக்க போறேன்னா கரெக்டான படங்கள் ரெண்டையும் கலக்க. அந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு தாண்டி கிரிட்டிசிசம் இட்ஸ் ஃபைன். பட் அந்த கிரிட்டிசிசம் ஜஸ்டிஃபை பண்றதுக்காக இவர் வந்து ஒரு படத்தை கொண்டு வராரு. தட்ஸ் கால்ட் ரெமோ. ப்ரோ ரெமோவை கொண்டு வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளா காட்டுறாரு. நீங்க பாருங்க, ரெமோ படத்துல வந்துட்டு அது நல்ல படம்னா இல்ல, பட் அவன் கெட்டவனா இருந்தா கடைசியில் கெட்டவனா இருக்கா. படம் வந்து இட் இஸ் என்ன சொல்றது, தப்பான படம். ஆனா நல்ல படமா கேட்டீங்கன்னா எனக்கு பிடிக்கும் நல்ல படம், ஆனா தப்பான படம். நல்ல படம் நல்லா இல்லாத படம்ன்றது. இந்த ஷிட்டை வந்து ஜஸ்டிஃபை பண்றதுக்காக இன்னொரு ஷிட்டை கொண்டு வந்துட்டு பாரு, இதுதான் வந்து எக்ஸாம்பிள். இவன் வந்து கெட்டவனா இருக்கான படம் ஃபுல்லா கடைசியில் கிளைமேக்ஸ்ல கூட கெட்டவனா தான் இருக்கா. அப்படிதான் இருக்கணும், ஒன்று இருந்தா அப்படி இருக்கணும். இல்லையா, ஒரு படத்துல வந்து ஒரு அர்ஜுன் மாதிரி படத்துல ஸ்டார்டிங்ல இருந்தே நாட்டை காப்பாத்தி கடைசியில் உயிரை கொடுக்கணும். ஒன்று இதுவா இல்லை அதுவா நீ ரியலைஸ் பண்றதே தப்பு. ஸ்ட்ராங்லி ஃபீல் ஜேகே வந்துட்டு அவங்க ஃபேன்ஸை வந்துட்டு அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறது இல்லை, அவ்வளோ ஒரு விஷயமா நினைக்கிறதே இல்லை அப்படின்ட்டு தான். பிகாஸ் ஹீ டோல் லைக் அது உண்மை போய் எல்லாத்தையும் தாண்டி ஹீ டோல் லைக் 1 million சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் வந்துட்டு நான் என் பேரை வந்துட்டு கண்டிப்பாக நான் ரிவீல் பண்ணுவேன் அப்படின்ட்டு தான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. ஈவன் அந்த டைமில் நானுமே ஒரு பிக் ஃபேனாக இருந்ததுனால ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். அவங்க வந்துட்டு 1 million அடித்தப்போ ஓகே அவங்க பேர் சொல்லுவாங்க. சரி, இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்டூப்பிடான ஒரு விஷயம். அவங்க பேரை தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம். பட் அதை தாண்டி ஒரு சின்ன கியூரியாசிட்டி தான். நம்ம போடாதீங்க, நான் பேரை ரிவீல் பண்ண போகிறது இல்லை. பெரிய மனுஷனே நீ. ரொம்ப கேர்லெஸ்ஸா அந்த விஷயத்தெல்லாம் ஹேண்டில் பண்றது வந்துட்டு இட்ஸ் நாட் ஃபேர். வாட் இஸ் யுவர் நேம் கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும் நீ. வாட் இஸ் யுவர் நேம்னா மை நேம் இஸ் இன்னார மோவா, நானு என்னுடைய பேரு பாலகிருஷ்ணன். அதுக்கு வந்து இன்சில் சொல்லணும் நீ. டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. அப்ப நான் வந்துட்டு வீடியோஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்கேன், சப்ஸ்கிரைப். அப்ப ஐ ஃபீல் லைக் நான் ஏதோ முட்டாளா இருந்திருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அங்கிருந்தே என் டிசப்பாயின்மெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. ஈவன் ஐ தாட் unsubscribe பண்ணிடலாம் பாசம் வைக்கிறதுக்கு. விஷயத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு ரியலைசேஷன் பாயிண்ட் வந்துச்சு. சத்யா இஸ் a பெஸ்ட் யூடியூபர். லைக் வணக்கம் முத்துகிருஷ்ணன். வணக்கம். நல்லா இருக்கு. ஜேகே தமிழ் எனக்கு எப்படி தெரியும்னா பிரியாணி மேன் அடிச்சுதான், சத்தியமா பிரியாணி மேன் அடிச்சு வீடியோஸ் போட்டு மட்டும் தான் எனக்கு ஜேகே தமிழ் தெரிய வச்சு. அதுக்கப்புறம் வீடியோஸ் பார்க்க பிடிக்க ஆரம்பிச்சு. பட் சத்யா இஸ் சம்ஒன், அவரா வீடியோஸ் போட்டு அவரோட ஓன் கண்டென்ட்ல யாரையும் அடிச்சு அப்படிலாம் ஆகாம ஒரு நல்ல க்ரோத் இருக்கிற ஒரு யூடியூப் கிட்ட வந்துட்டு ஒரு 1 million சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அண்ட் யூ ஷுட் பி மோர் ரெஸ்பான்சிபிள். இது மாதிரி 1 million சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு இருக்க எல்லாருமே லேமா சும்மா அந்த ட்விட்டர் ரெடிட்டை பார்த்துட்டு அப்படி வந்துட்டு அப்படி வந்துட்டு ஒரு சொசைட்டில நடக்கிற இஷ்யூஸை பத்தி வந்துட்டு அப்படி கமெண்ட் பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியாது. தட்ஸ் இட் கைஸ். ஐ டோன்ட் நோ ஜேகே தமிழ் பார்ப்பாங்கன்னு கூட. மேபி எப்பாச்சும் ஜேகே தமிழ் இந்த வீடியோ பார்த்தா you'll think about it. I think so.